தெய்வ கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள். யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. நண்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு காலம் இப்பொழுது. நாளை தினம் முதலாக நாம் எல்லாம் அனைவரும் கொண்டாடும்படியான புரட்டாசி மாதம் என்ற தமிழில் கூறப்படுமான ஒரு அற்புதமான ஒரு மாதம், சிறந்ததான ஒரு மாதம். தெய்வங்களையும் இறைவர்களையும் நம்முடைய முன்னோர்களையும் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் விளங்குகின்றது. என்ன காரணம் என்று சாஸ்திரங்கள் சில விஷயங்களை கூறுகின்றன. கூற வேண்டுமானால் புரட்டாசி மாதத்திலும் ஒரு சிறந்த நவராத்திரியானது வருகின்றது. அதனை போன்றே பங்குனி மாதத்திலும் ஒரு நவராத்திரி வழிபாடு, வசந்த நவராத்திரி என்று கூறுவார்கள், அமைகின்றது. என்ன காரணம்? சற்று சாஸ்திரப்படி சிந்தித்தோமையானால், இந்த புரட்டாசி என்ற இந்த மாதமும் பங்குனி என்கின்ற அந்த மாதமும் இரண்டும் யம தர்மராஜாவின் ஒரு கோரை பற்களுக்கு சமமான ஒரு நேரம் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். நாம் நன்கு அறிந்ததே. சாதாரணமாக இருந்தாலே சிரமம் நமக்கு அதிகமாக ஏற்படும். அதுவும் யம தர்மராஜாவின் கோரை பற்களிற்கு சமமான மாதமாக இவ்விரண்டு மாதங்களையும் கூறுகின்றன சாஸ்திரங்கள். சரி, இதிலிருந்து நாம் எவ்வாறு தப்பிக்கலாம் என்று ஆராய்ந்து, இந்த மாதத்தில் புரட்டாசியில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று 3 தொழில்களை புரியக்கூடியதான 3 தெய்வங்கள், சிருஷ்டிக்கு பிரம்மா, ஸ்திதி என்று கூறும் பரிபாலனம், நம் அனைவரையும் காப்பதற்கு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தானே காக்கின்றார். அந்த மகாவிஷ்ணு வழிபாடினை இந்த புரட்டாசி மாதத்தில் விசேஷமாக நமக்கு வைத்துள்ளனர். சரி, இது இவ்வாறாக மகாவிஷ்ணுவின் வழிபாடு அனைத்து நாட்களிலும் எவ்வாறு மார்கழியில் மகாவிஷ்ணுவை வழிபடுகின்றோம், இறைவனை பெருமாளினை, அது அவருடைய உதய காலமாக இருக்கின்றது. அதனால் உதய காலத்தில் நாம் அவரை வழிபடுகின்றோம். இந்த புரட்டாசியோ நாம் அனைவரும் அவருடைய அருளுடன் நம்முடைய வாழ்வில் சிறந்து விளங்குவதற்காக தப்பிக்க வேண்டிய ஒரு காலமாக சாஸ்திரங்கள் கருதுவதனால், இந்த புரட்டாசி மாதத்தில் இறைவன் மகாவிஷ்ணுவை வழிபட்டு, அவர்தானே நம் அனைவரையும் காக்கின்றார், காக்கும் கடவுளாக விளங்குகின்றார், அதைத்தானே நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகையால் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் மகாவிஷ்ணுவை, ஸ்திதிகர்த்தாவான மகாவிஷ்ணுவை நீங்காத செல்வம் நிறைவதற்காக வணங்குகின்றோம். மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நமக்கு நவராத்திரி என்னும் சாரதா நவராத்திரி உற்சவம் வருகின்றது. ஆதிசங்கர பகவத் பாதல் அவர்களிடம் கேட்கின்றனர், ஆபத்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. அவருடைய ஸ்லோகங்களில் ஆபதி கிம் கரணீயம் என்று கேட்கின்றனர். உடனடியாக அவர் கூறுவது, ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக. நாம் இருந்த இடத்தில் இருந்து நாம் அம்பிகையினுடைய திருவடிகளை தொழ வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நினைத்து பார்த்தாலே நாம் அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்தும் விடுபடுவோம் என்று ஆதிசங்கர பகவத் பாதர்களும் கூறுகின்றனர். ஆகவே தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்முடைய முன்னோர்கள் அம்பிகையை நவராத்திரி வழிபாட்டில் வழிபட்டு 9 தினங்கள் அவர்களை வழிபட்டு, ஒவ்வொரு தெய்வங்களாக வழிபட்டு, ஒவ்வொரு தேவிகளாக வழிபட்டு, இந்த நவராத்திரி வழிபாட்டில் பலவிதமான முறைகள் இருக்கின்றன. ஆக அந்த 9 தினங்களும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பரம மங்களத்தினை, நன்மையினை அளிக்கக்கூடிய தினமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் பெருமாளினையும் மகாவிஷ்ணுவையும் அவருடைய சகோதரியாக விளங்கக்கூடியவளான அம்பிகையையும் வழிபட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய தடங்கல்களிலிருந்தும் இடைஞ்சல்களிலிருந்தும் நாம் தப்பிக்க வழியேறுகின்றோம். ஆகவே புரட்டாசி மாதத்தில் நாம் தவறாமல் பெருமாளினை வழிபட்டும், நவராத்திரி காலத்தில் அம்பிகையை வழிபட்டும் என்றும் நீங்காத செல்வம் நிறைந்து பெறுவோமாக. நன்றிகள்.